பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். மரணத்தின் வாசல்கள் திறக்கின்ற நேரம் உன் மனதுக்குள் ஏனோ இந்த சந்தேகம். செய்த வீணைகளின் பாவங்கள் எல்லாம் உன் தலை மேல் நின்று சிரிக்கின்ற நேரம். ஓடுவதேனோ அச்சத்தினாலே உன் நிழல் உனை விட்டு வேறெங்கு போகும். தான் என்ற அகந்தைக்கு விலை தரும் நேரம். தர்மத்தின் கேள்விக்கு பதில் தரும் காலம். நீதியை கொன்றவன் வாழ்ந்தது இல்லை, நெறிகட்ட மன்னவன் வாழ்ந்ததும் இல்லை. அடே முட்டாள், சீராட்டும் தங்கை என்று நீயே தேரோட்ட அமர்ந்தாய். தேவகியின் 8வது கர்ப்பத்தில் பிறக்கும் பிள்ளை உனக்கு யமனாக போகிறார். தேவகியின் 8வது பிள்ளை உன்னை கொல்லப் போகிறார். 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 உன்னை கொல்லப் போகிறார்.
அடே கம்சா, என்னை கொல்வதால் உனக்கு எந்த பயனும் இல்லை. உன்னை கொல்லப் போகிறவன் இன்னொருவன். இன்று அவன் மண்ணுலகத்திலே பிறந்து விட்டான். அவன் திருக்கரங்கள் உன் கதையை முடிக்கும். இதயமில்லாதவனே, இனிமேலாவது தேவகியை துன்புறுத்தாமல் விட்டுவிடு. உனது சுயநலம் உன்னை மிருகமாக மாற்றிக் கொண்டிருப்பதை மறந்து விடாதே. கூட்டம் கூட்டமாக மக்களை கொல்லு. புரியட்டும், கம்சன் யார் என்று புரியட்டும். முனிவனுக்கு ஆசைகள் கிடையாது. நீங்கள் மாயாவி என்று சொல்பவன் மாயங்களை கடந்த மாதவன். அன்பு எனும் ஆண்டவனிடம் அடங்கிவிடு. நித்தம் நித்தம் உன்னை செத்து பிழைக்க வைக்கும் அச்சம் உன்னை விட்டு நீங்கும். இந்த வேதனை நீ வாழ தேவகியின் பிள்ளைகளை வெட்டி வெட்டி வீழ்த்தியதால் வந்தது. இந்த பயம்தான் பிஞ்சு பிஞ்சு குழந்தைகளை உன் மரணத்தை நிர்ணயிக்க வந்த மரண தூதர்களாக நினைக்க வைத்தது. இந்த பயம்தான் தங்கை என்றும் பார்க்காமல் அவள் ஈன்றெடுத்த பிள்ளைகளின் பச்சை ரத்தம் குடிக்க உன்னை தூண்டியது. அச்சம் என்பது அந்த மரணத்திலும் கொடியது. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். உண்மையை அன்றும் சொன்னேன், நான் இன்றும் கூட அதைத்தான் சொல்லுகிறேன் மன்னா. இந்த தனுர்வேள்வி தடைபடாமல் இருந்தால் மரணம் உங்களை நெருங்கவே முடியாது. மன்னவா, தாங்கள் வில்லை கண்காணிக்கவில்லை. ஆகையால் மரணத்தை வெல்ல மார்க்கம் சொன்னேன். நான் புரோகிதனாய் இருந்தாலும் கூட உங்கள் காலில் விழுந்து தயவாக உங்களை வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன். என் சொல்லை கேளுங்கள், உங்கள் நன்மைக்கு சொல்லுகிறேன். நான் தான் அந்த அமரேந்திரனை எதிர்த்து அடக்கி அந்த அமராவதியிலே என் மணிக்கொடியை ஏற்றினேன். 3 லோகங்களும் என் திறமையை சந்திக்க முடியாமல் தவித்தது. அப்படிப்பட்ட கம்சனுக்கு இழுத்துச் செல்லுங்கள் இவனை. வீழ்ச்சி தொடங்கியதால் அறிவு மழுங்கியது.